ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆர்எஸ்எஸ் தலைவர் சொன்ன கருத்து எல்லார் மத்தியிலும் ஒரு பீதியை கிளப்பிட்டு இருக்கு, பாஜக தலைவர்கள் மத்தியில. இப்போ என்னன்னா, மோடி அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து விலகணும். இது 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போதே இந்த பேச்சுகள் வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சிட பிறகு கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் கழிச்சு ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையிடத்துக்கு மோடி அவர்கள் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க ஆர்எஸ்எஸ், ஐயா நீங்க என்ன பண்ணுங்க, பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க. 75 வயசு ஆயிருச்சு. 75 வயசு ஆயிட்ட பிறகு உங்களுக்கு ஆட்சியிலும் நீங்க இருக்கக்கூடாது, கட்சியிலும் இருக்கக்கூடாது. ஏன்னா மோடி அவர்கள் 75 வயது ஆயிட்ட பிறகு ஒருத்தர் கட்சியில இருக்கிறாங்கன்னா அவங்க வழிகாட்டி குழுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ண நியமிச்சார். இதுல நிறைய பேர் பொருந்துவாங்க. அத்வானி முதற்கொண்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல இருக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும் பொழுது மோடி அவர்களுக்கு 75 வயசு ஆக போகுது. இந்த 75 வயசை குறிப்பிட்டு தான் சமீபத்துல மோகன் பகவத் என்ன பண்ணாருன்னா, 75 வயசு ஆனவங்க அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஒதுக்குங்க, ஓய்வெடுங்க, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார். இது அவருக்கும் பொருந்தும், மோடிக்கும் பொருந்தும், 2 பேருக்கும் பொருந்தும். ஏன்னா 2 பேருக்கு 75 வயசு ஆக போகுது. அப்படி இருக்கும் பொழுது 2 பேருக்கும் தான் போதும். இப்ப அடுத்த ஆர்எஸ்எஸ் தலைவரா வேற ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போறாங்க. அதுக்கான ப்ராசஸும் நடக்குது. இங்க அடுத்த பிரதமரா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்க போகுது. ஆனா இத பாஜக காரங்க, அதாவது மோடியின் விசுவாசிகள் யாருமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல. உண்மையான ஆர்எஸ்எஸ் காரங்க ஏத்துக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் தலைவர் சொன்ன கருத்து உண்மையான கருத்து, அதை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. ஆனா இங்க மோடி அமித்ஷாவுடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்களா, விசுவாசிகள் இருப்பாங்களா, இதை யாருமே எடுத்துக்கிறது இல்ல. இதுக்கு என்ன பண்றாங்க, ஆரப்படுறாங்க. ஒருவேளை ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பாஜக செயல்பட்டுருச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு இருக்குது. அப்படி செயல்பட்டதனுடைய விளைவு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கின குறைவான வாக்கு, 2014-19 வாங்கின வாக்கு சதவீதத்தை கூட 2024 வாங்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் வேலை செய்யாததுதான், ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எதிர்த்து நின்னதுதான். இத பாஜக நல்லாவே புரிஞ்சுது. பாஜகவின் தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் இல்லாம பாஜக செயல்படவே முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இத பாஜக என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸ் எதிர்த்ததின் விளைவா தான் பாஜக 400க்கு 400 ஆனா 200க்கு கீழே தான் அவங்க என்ன பண்ணாங்க, எடுத்தாங்க. இந்த நிலைமை தான் இருக்குது. இதுதான் கலை யதார்த்தம். ஆனா இங்க ஒருத்தர் என்ன சொல்றாரு, நிஷிகாந்த் தூபே பாஜகவின் எம்பி, அவர் என்ன சொல்றாருன்னா, மோடியின் அவர்கள் விசுவாசி, அமித்ஷா அவர்களின் விசுவாசி. இவர் என்ன சொல்றாருன்னா, மோடி மட்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரா இல்ல அப்படின்னா பாஜக 150 சீட்டுல கூட வின் பண்ணிருக்காது அப்படின்றத அவர் சொல்றாரு. நீங்க என்னதான் மோடியோட விசுவாசியா இருந்துக்குங்க, மோடி அவர்களுக்கு சொம்பு தூக்குங்க, ஆனா இருந்தாலும் இந்த அளவுக்கு தூக்க கூடாதுங்க. உண்மையிலே மோடி அவர்கள் இல்லைன்னா 150 சீட்டு இல்ல, அவர் மோடி இல்லைன்னா பாஜக அமோகமான வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் பண்ண வேலைகள் கொஞ்சம் நெஞ்ச வேலை இல்லை. இவங்க மட்டும் நீங்க ஒதுக்கிட்டு வேற யாரெல்லாம் கொண்டு முதல்வர் இவங்க தான் பிரதமர் வேட்பாளர் நிப்பாட்டி இருந்தீங்கன்னா நிச்சயமா பாஜக அமோகமான வெற்றி அடைஞ்சிருக்கும், தனி பெரும்பான்மையோட வெற்றி அடைஞ்சிருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. மோடியும் அமித்ஷாவும் இருந்ததுனால தான் ஆர்எஸ்எஸ் உள்ளந்து வேலை செய்யல, ஆர்எஸ்எஸ் ஒதுங்கி நின்று வேலையை பார்த்தாங்க. இது எல்லாமே நடந்ததுதான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இவர் என்ன சொல்றாரு, மோடி இல்லைன்னா 150 சீட்டு கூட வின் பண்ணிருக்காது அப்படின்றாரு. இப்போ இவருடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் தலைவருடைய கருத்தை எதிர்க்கிறாரா? இதுல இவருடைய கருத்து மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க பாஜக. ஆர்எஸ்எஸ் உடைய கருத்துக்கு எதிராக நிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஆதரவா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை மோடி அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து விலகினார்னா அடுத்து என்னென்ன பூகம்பங்கள் நடக்க போகுது, என்னென்ன சர்ச்சைகள் நடக்க போகுது அப்படின்றத கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம். ஆர்எஸ்எஸ் ஒண்ணு நினைச்சிச்சுன்னா அதை செய்து முடிக்கவே முடிக்காது அப்படின்றது நிதர்சனம். இப்போ பாஜக தேசிய தலைவர் இந்த விவகாரத்திலேயே ஆர்எஸ்எஸ் உடைய தலையீடு அதிகமா இருந்தது. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் ஏன் இந்த பிளவுகள் வந்தது அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் உடைய தலையீடு அதிகமா பாஜகவின் ஆட்சியில இருந்தது. இத மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் விரும்பல. தங்களை மீறி யாருமே முன் வந்துடக்கூடாது, தங்களை மீறி யாருமே செயல்பட கூடாது அப்படின்னு தான் மோடியும் அமித்ஷாவும் நினைச்சிருந்தாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் அப்படி இல்லை.
உங்களுக்கு தாய் அமைப்பே நாங்க தான்ப்பா, நாங்க சொல்றதான் நீங்க செய்யணும், நாங்க என்ன கொள்கையில சொல்றோமோ என்ன திட்டங்களை செயல்படுத்த சொல்றோமோ அதை செய்யுங்க, அதுக்காக தான் உங்களை வர வச்சது. 2014 அதுக்காக தான் வர வச்சது, 2019 அதுதான் வர வச்சது, 2024 பெரும்பான்மை இல்லைனாலும் உங்களை கூட்டணி ஆட்சியில வர வச்சதும் அதுக்காகத்தான். எங்களுடைய சித்தாந்தத்தையும் கொள்கைகளையும் நீங்க செயல்படுத்துறது தான் பாஜக கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ஆனா இங்க ஒரு சில நெருக்கடிகள் மத்தியில அமித்ஷாவும் மோடி அவர்களும் பாஜகவுடைய கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. ஏற்கனவே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எதிர்ப்புகள் என்ன பண்ணிட்டாங்க, சம்பாதிச்சிட்டாங்க. இன்னும் எதிர்ப்புகளை சம்பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் RSS பேச்சுக்கு செவி கொடுக்காம இருந்தாங்க. இத RSS விரும்பவே இல்லை. இதனுடைய கோபத்தின் உச்சம் என்னவா இருந்தது அப்படின்னா, மோடியே வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. மோடி இடத்துல ஒருத்தரை கொண்டு வாங்க. அப்பவே யாரு பேர் அடிபட்டுச்சு, 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போதே யாரு பேர் அடிபட்டுச்சுன்னா, நிதின் கட்கரியை வந்து பிரதமர் வேட்பாளராக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்தாங்க. இப்போ தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்க போறாங்க. இந்த தேசிய தலைவர் தேர்ந்தெடுப்பு விவகாரத்திலையும் RSS உடைய தலையீடு தான் அதிகமா இருந்தது. மோடி அவர்கள் முன்வைத்த கருத்தையும் அமித்ஷா அவர்கள் முன்வைத்த கருத்தையும் ஏத்துக்கவே இல்லை. 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, பெண் தலைமை ஒருத்தருங்க வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது RSS ஏத்துக்கவே இல்லை. வேண்டாம், இங்க வந்து பெண் தலைமை கீழே நாங்க வந்து ஒர்க் பண்ண முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு RSS என்ன பண்ணி திட்டவட்டமா சொல்லிருச்சு. அப்படி இருக்கும்போது தான் ராஜ்நாத் சிங்கை கொண்டு வரலாம். அவரு கொண்டு வந்துட்டா அவர் RSS பக்கம் ஃபுல்லா இருப்பாரு, பாஜகவும் சூப்பரா வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் ஓய்வு எடுக்க போறாரு, ரெஸ்ட் எடுக்க போறாரு, ராஜினாமா பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்க போறாரு. கூடவே அமித்ஷா அவர்களும் ரெஸ்ட் எடுக்க போறாரு. ஏன்னா அமித்ஷா அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, நான் அரசியல இருந்து விலகிட்டா நான் ஆன்மீக கோயிலுக்கா போவேன், ஆன்மீக புத்தகங்கள் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துல என்னுடைய ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு. இதனுடைய அதாவது மோகன் பகவத் சொன்ன கருத்துக்கு அமித்ஷா அவர்கள் ஒத்து வராரு. அவர் மோடி அவர்கள் விலகும் பொழுது அமித்ஷா அவர்களும் விலகிடுவார் அப்படின்னு தான் அரசல் புரசலா பேசப்பட்டு இருக்கு. இப்போ RSS தலைவர் சொன்ன கருத்துக்கு எதிராக பாஜக நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எழுப்பி இருக்கிறாங்க. மோடிக்கு ஆதரவாக மோடி அவர்கள் ராஜினாமா பண்ணக்கூடாது. இப்போ நிஷிகாந்த் தூபே என்ன சொல்றாருன்னா, 2024 இல்ல 2029 மோடி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர், அவர் தலைமையில தான் தேர்தலை சந்திக்கணும். இந்த 2024 மோடி அவர்கள் தலைமையில தேர்தலை சந்திக்கலன்னா 150 இடம் கூட நாங்க என்ன பண்ணிருக்க வின் பண்ணிருக்க முடியாது. இத RSS புரிஞ்சுக்கணும். மோடி அவர்கள் தான் பிரதானம் அப்படின்னு மோடி அவர்களை தான் பிரதானப்படுத்துறாங்க. இது RSSக்கு இன்னும் கோபத்தை தான் ஏற்படுத்துது. என்ன பாஜக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, பாஜக நிர்வாகிகள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுடைய கருத்தை முன்வைக்கிறோம், இங்க மோடிக்கு ஆதரவு. இது வந்து RSSக்கு இன்னும் கோபத்தை தான் ஏற்படுத்துது, இது மோடிக்கு பெரும் பாதகத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் மோடி அவர்கள் கூடிய விரைவில் ராஜினாமா செய்ய போகிறார், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அமித்ஷா அவர்களும் செய்வார் அப்படின்னு ஒரு பேச்சுல வெளிப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ RSS தலைவருடைய கருத்துக்கு எதிராகவே பாஜக பெரும் பூகம்பம் வெடிச்சிருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, எழுப்பி இருக்கிறாங்க எதிராகவே. மோடி அவர்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. 2029 மோடி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.